ஆடும் வரிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீர் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமூல தேவநாயன் அருளி செய்த திருமந்திரத்தினுடைய சிறப்பு சிந்தனையில் இன்றைய தினம் 3ஆம் தந்திரத்தில் அட்டாங்க யோக பேரு என்பது பற்றி திருமூல தேவநாயன் அருளி செய்த சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. யோகத்தை 2வது தந்திரம் முழுமையும் அதனுடைய அங்கங்களாக விளங்கக்கூடியவற்றையும் திருமூல தேவநாயனார் விரிவாக ஒவ்வொரு படிநிலையையும் நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகு இனி இந்த அட்டாங்க யோகம் பயில்வதனாலே பெறக்கூடிய பயன்களை அட்டாங்க யோக பேரு என்கிற தலைப்பில் ஒரு 8 திருமந்திரங்களினாலே விளக்குவார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிறகு பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய 8 படிநிலைகளிலே ஒவ்வொரு படிநிலையாக நின்று அதை தாண்டி அடுத்த படிநிலைக்கு சென்று பிறகு அந்த படிநிலையிலே வெற்றி பிறகு மீண்டும் அடுத்த படிநிலைக்கு சென்று ஒவ்வொரு படிநிலையாக செல்லுகின்ற பொழுது முடிந்த முடிவாக தியானத்தினுடைய பயனாக சமாதி நிலையை எட்டுகிற பொழுது சிவபரம்பொருளினோடு ஒன்றாக ஐக்கியமாகிற அந்த ஆனந்தம் அதற்கு கிட்டும். ஆனாலும் கூட 8 படிநிலைகளிலே அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய 8 படிநிலைகளிலே ஒவ்வொரு படிநிலையாக அது கடக்கிற பொழுது இயமத்தையும் நியமத்தையும் ஆசன யோகம் என்று சொல்லக்கூடியவற்றையும் பிறகு பிராணாயாமத்தையும் கடக்கிற பொழுது ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு பயன் இறைவன் தருவதாக பேசுகிறார். எல்லாவற்றையும் நிறைவு செய்த பிறகு தருகின்ற பயன் வேறு, ஒவ்வொரு படிநிலையிலுமேயே ஒரு பயனை அவர் தருகிறார் என்று தெளிவுபடுத்துகிறார். அப்போ இயமத்தில் நின்று வெற்றி காணுகிறவர்கள், நியமத்தில் நின்று வெற்றி காணுகிறவர்கள், பிறகு ஆசனத்திலே நின்று அதிலே வெற்றி காணுகிறவர்கள், பிறகு தியானத்திலே நின்று வெற்றி காணுகிறவர்கள், முடிவாக சமாதி. இயமம், நியமம், இதில் ரொம்ப முக்கியமானது முதல்ல இயமம். அதனால் இயமத்தை யோகத்தினுடைய முதல் படிநிலையாக அவர் விரித்து பேசுகிறார். யோகத்திற்கு வருவதற்கு முன்பாக விட வேண்டியவற்றை எல்லாம் விட்ட பிறகுதான் யோகத்திற்கே வரல் வேண்டும். உடம்பு வளைந்தால்தான் மனம் வளையும், மனம் வளைந்தால்தான் உள்ளே இருக்கிற பொருளை அறிந்து கொள்ள முடியும். உடம்பு வளைய வேண்டும் என்று சொன்னால் உடம்பு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தல் வேண்டும். த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதனால் எவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று குறிக்கப்பெற்றிருக்கின்றனவோ அவற்றிலிருந்து மிக கடுமையாக நீங்கினால்தான்
நாம் நியமத்திற்கு போய் அதில் நிற்பதிலே பயன் இருக்க முடியும். வெறும் நியமம் முக்கியம் அல்ல, வெறும் நியமம் பயன் தராது. நியமத்திலே சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை செய்கின்றவர்கள் நியமத்தை கடைபிடிக்காது போனால் எந்த பயனும் இல்லை. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஒன்றரை மணி நேரம் யோகாசனம், தலைகீழாக நிற்கிறது, பத்மாசனம், என்னென்ன ஆசனம், கூர்மாசனம், என்னென்ன ஆசனங்கள் உண்டோ அத்தனை ஆசனங்களையும் போடுறது. கடுமையாக அந்த ஆசனங்களை எல்லாம் செய்து விடியற் காலை நேரத்தில் உரிய முறையில் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு பிறகு தன்னுடைய அன்றாட வேலைகளை எல்லாம் கவனித்து கொண்டு மாலை நேரத்தில் 6 மணிக்கெல்லாம் வேகமாக வீட்டுக்கு வந்து அலுவலையெல்லாம் கவனித்து விட்டு நேராக டாஸ்மாக் கடைக்கு போயிட்டா முடிஞ்சுது கதை. இது யோகாசனமாக காலையில் செய்கிறதுக்கு பேர்? அப்போ எது ரொம்ப முக்கியமோ இயமம் தான் ரொம்ப முக்கியம். இயமம்ங்கிறது டு ஸ்டார்ட் வித் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் தவிர்த்தல். தீய பழக்கங்கள் என்பன அறவே இல்லாது இருத்தல் வேண்டும். அப்போ தான் உடம்பு முதல்ல நாம் நல்லது சொன்னால் அது கேட்கும். அது கெட்டதே செஞ்சு பழக்கப்பட்ட உடம்புக்கு நல்லது சொன்னால் கேட்குமா? முதல்ல கெட்டதை நிறுத்தணும், அப்புறம் நல்லது அதுக்கு சொல்லணும். அதனால தான் முதல்ல யோகத்தில் முதல் படிநிலை இயமம். அப்படி இயமத்தில் நின்று வெற்றி காண்கிறவர்களுக்கு சிவபெருமான் என்ன தருவார்னு சொன்னார். இந்த இயமத்தில் நின்று தீய பழக்கங்களை அறவே நீக்கி அவன் இன்னும் நியமத்துக்கு வரல, இன்னும் நியமத்துக்கு வரல, எந்த தீய பழக்கமும் கிடையாது. ஆனால் அங்கங்கே சிவன் கோயிலை பார்த்தா வணங்குவது, பிரதோஷம்னா எல்லாரும் திருக்கோயில் போகிறத பார்த்து ஆஹா திருக்கோயில் போகிறார்களே என்று மகிழ்வது, முடிஞ்சால் திருநீர் அணிந்து கொள்வது, இப்படியெல்லாம் செய்கிற நிலை. அதனால் எந்த தீய பழக்கமும் கிடையாது. இது முதல் நிலை யோகத்துக்கு. அப்போ யோகம் செய்கிறோம் என்று அறியாமலேயே யோக நிலையிலே முதலே நிற்கிறவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சுவாமி என்ன தருகிறார்? அவர்களுக்கு தனி பலன் தருகிறான். போதுகந்தேரும் புரிசனையான் அடி யாது உகந்து போதுகந்து ஏறும் தடை முடியான் அடி யாது உகந்து ஏறுவர் எங்க அமராவதிக்கே செல்வர். யாது உகப்பர்னர், ஏது உகந்தான் இவன் என்று அருளிச் செய்தும் மாதுகந்தாடும். இவனுக்கு என்ன தேவைன்னு யோசிப்பாரான் சாமி. ஏது உகந்தான் இவன் என்று அருளி செய்யும் மாதுகந்தாடிட. அந்த மால் விடையாக கொண்டு திரிகிறானே பெருமான், அந்த பெருமான் இவனுக்கு ஏது வேண்டும் என்று தருவானாம். யாருக்கு? இயமத்தில் நிற்கிறவர்களுக்கு. ஏது உகந்தான் என்று அருளி செய்யும் மாதுகந்தாடிட. மால் விடையோனே
ஏது உகந்தான் என்று அருளிச் செய்யும் மாது உகந்த ஆடிடும் அது அருளிச் செய்யும் மால் விடையான் அது அருளிச் செய்யும் ஏது உகந்தான் என்று அருளிச் செய்யும் போதுகந்தேரும் சடைமுடியான் அடி யாது உகந்து ஏறுவர். யாது யாது உகப்பர்னு சொன்ன அப்படி கொஞ்சமாவது நினைக்கிறவர்கள் எப்படி கொஞ்சமாவது நினைக்கிறார்கள் யாதும் என்று சொன்னால் அந்த நல்ல வழக்கங்களில் நின்று இயமத்திலே நின்று யார் ஒருவர் சிவபு அவங்க எங்கே போவாங்களாம் அமராவதிக்கே செல்வர்னர். அமர உலகம் என்று சொல்லக்கூடிய தேவர் உலகத்திற்கு அவர்கள் செல்வார்கள். அப்படி அவர்கள் என்ன செய்தார்களாம்? போது உகந்தேரும் சடையான் அவனுடைய திருமுடியில மலர்கள் இருக்குது. சிவபெருமானுடைய சடைமுடி அது போது உகந்து ஏறும் சடையான் அடியினர். அந்த சடைமுடியானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறானே அவன் சிரசிலே மலர்கள் இருக்கிறது. அது உகந்து ஏறி இருக்கிறது. அது என்ன தினம் எடுத்து சூடிக்குவானா? அவன் சிரசில் யாராவது சூட்டி விட முடியுமா அம்பாளை தவிர? இந்த மலர்கள் தலையில் சூடி இருக்கானே எங்கேருந்து வந்தது இந்த மலர்கள்? போது உகந்து ஏறும் சடையான் அடி. போது உகந்து ஏறும்னர். இது உகந்து ஏறும்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்ன, அடியார்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு மலர்களை திருவடியிலே இடுகிறார்கள். அது சிவபெருமான் உகப்பதினாலே அவருடைய திருமுடிக்கு ஏறுகிறதாம். நாம் எதை அவருடைய திருவடிக்கு இட்டாலும் அது அவருடைய திருமுடிக்கு போய் சேரும். அவருடைய திருவடியில் விண்ணப்பம் வச்சா அவருடைய சிரசின் எண்ணத்திற்கு போய் சேரும். அதுதான் அதுக்கு பொருள். விண்ணப்பம் திருவடிக்கு தான் வைக்கணும். அப்படி அடியார்கள் எல்லாம் சிவபூசையிலே இடுகின்ற மலர்கள் சிவபெருமானுடைய திருமுடியிலே விளங்கி கொண்டிருக்கின்றன. அப்ப சிவபெருமானுடைய திருமுடியிலே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மலர்கள் சிவபெருமான் தாமாக சூட்டி கொண்டவை அல்ல. அவை அடியார்கள் அவருடைய திருவடிக்கு இட்ட மலர்கள். அவற்றை எடுத்து தம்முடைய சிரசிலே சூடிக்கொண்டு இருக்கிறார். அப்படி சூட்டின ஒரு மலர் தான் இந்த பிறையும். திருவடியில் வந்து விழுந்தது, உடனே எடுத்து திருமுடியில இட்டுக்கிட்டான். போது போதுங்கிறது மலர் பருவத்தில் ஒரு பருவம். போது அது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை அரும்பும் இந்நோய் அப்படிம்பார். இந்த போதுக்கு அடுத்த பருவம் முகைப்பருவம், அப்புறம் மலர், அப்புறம் அலர், அப்புறம் வி, அதுக்கப்புறம் ஒரு 4 பருவம் இருக்குதுக்கு. அப்போ எத்தனை ஆச்சு? மொத்தம் 7 பருவம் இருக்கு. இந்த 7 பருவம் பெண்களுக்கும் உண்டு. மலருக்கு 7 பருவம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 2 பருவம் தான். பட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பட்டிங் தான் சொல்லுவான். அந்த பட்டிங் ஸ்டேஜை நம்ம எத்தனையா பிரிச்சிருக்காம பாருங்க. தமிழ் சொற்கள் இவ்வளோ இருக்குன்னா என்ன அர்த்தம்? தமிழனை மாதிரி நுட்ப அறிவு உடைத்தவன் உலகத்தில் எவனும் கிடையாது. அதனால தான் மொழி எப்படி இருக்கு. ஒரு மொழி வளப்பமாக இருக்கணும்னா அந்த மொழிக்கு அவ்வளோ இடம் கொடுக்கணும் இல்லைங்களா? போது உகந்தேரும் சடையான் அடி, அவனுடைய திருவடியை யாது உகந்து கொஞ்சம் நினைச்சாலே போதும். ரொம்ப ஒன்றும் நினைக்க வேண்டிய. யாது உகத்தல் என்பது கொஞ்சமாவது சிறிதளவேடும் நினைத்தல். சிறிதளவு வேணும். போகிற போக்கில் நினைச்சா கூட போதுங்கிறார். ஆனால் நல்ல ஒழுக்கத்தோடு இரு, அதுதான் முக்கியம். நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல பண்புகளோடையும் நல்ல சீலத்தோடையும் இருக்கிறவன் கொஞ்சம் நினைச்சாலே போதும். அவன் முதல் நிலையில் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்குற பலன் என்ன அப்படின்னு கேட்டால்
கேட்காமலேயே அமராவதி உலகம் அவனுக்கு கிடைக்கும்னார், அமர உலகம் கிடைக்கும்னார், தேவர் உலகம் கிடைக்கும்னார். என்ன சார் இது தேவர் உலகங்கிறீங்க, அது இருக்கா இல்லையான்னு ரொம்ப பேர் சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் அடுத்தவர்கள் சொன்னார், ஏது உகந்தான் என்று. இவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன கேட்டுட்டு இருக்கிறான்னு அலசுவாரான் சுவாமி. சொல்றார், நம்ம திருமூல சொல்றார், ஏது உகந்தான் இவன். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இவனுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதான் வண்டி வண்டியா வச்சிருக்கிறானே இல்லையா வேண்டுகோள். ஏது உகந்தான் என்று அருளி செய்திடும். அவர் அருள் செய்வார். அது ஏது உகந்தான் என்று அதுக்கு அருள் செய்வாராம். இம்மையிலும் அவனுக்கு வேண்டியதை தருவார், மறுமையிலும் அவன் சொர்க்கத்திலே போய் சேருவான் என்று சொல்லுகிறார். ஏது உகந்தான் என்று யாரு அவன்? மாது உகந்தான். அவன் மாது உகந்தான். ஒரு பாகத்திலே அம்பாளை கொண்டிருக்கிறவன். மாது எதற்காக கொண்டிருக்கிறான்? மாது உகந்து ஆடிடும் மால்விடையான். மாது உகந்து ஆடிடும் மால்விடையான் என்று சொல்லுகிறார். சிவபெருமானுக்கு ரிஷபங்கள்ல ஒரு ரிஷபம் திருமால் ஒன்று. அவர் ரிஷபத்து மேலே வருகிறாருன்னு சொன்னால் அது ஒரு ரிஷபம் இல்லை, அவருக்கு இன்னொரு ஒரு வாகனம் இருக்கு, அதுதான் ஆன்மா. அதுவும் ஆதான். இந்த அறம் ஒரு விடை. திருக்கோயில்களில் அதுதான் நந்திகளை வேறு வேறாக வைத்து காட்டுவார்கள். திருமால் ஒரு ரிஷபம், இங்க மால் விடையான்னார். ஏன்? ரிஷபத்தை வாகனமாக கொண்டிருக்கிறவர், விடையாக கொண்டிருக்கிறவர் சிவபெருமான். அவர் என்ன செய்வாரா, ஏது உகந்தான் என்று. இவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, இப்ப இவன் எதை விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று அறிந்து அதை என்ன பண்ணுவாரா, மால்கிட்ட தள்ளி விடுவாராம். மால் விடையான்னார். ஏன்னா அவர் தானே அந்த பொறுப்பில் இருக்கிறாரு. அதனால மால் விடையான்னார். திருமாலை விடையாக கொண்டிருக்கிற பெருமான் அந்த மாலை கொண்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்றார். அதை குறிப்பா சொன்னார். மாது உகந்து ஆடிடும். அவர் ஆடுகிறார். அவர் ஆடுகிறது யார் பார்க்கிறா? நாம பார்க்க முடியுமா? நாம பார்க்க முடியுமா? நாம பார்க்க முடியாது. ஏன் சார் பார்க்க முடியாது? அப்ப அவர் ஆடலையா? ஆடுறார், ஆனா நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. எப்படி சார் நம்புறது? இது எப்படி சார் நம்புறது? இப்படிதான் சார் ஒன்றும் நம்ப முடியாதுல, ஏதாவது சொல்லிவிட்டு நம்புங்கிறீங்க. நாங்கள் எப்படி நம்புறது? சரிப்பா, இந்த உலகம் சுத்துதா சுத்தலையா? உலகம் சுத்துது. எங்க சுத்துது? அப்படியே நிக்குது. சுத்துதுன்னு சும்மா சொல்றீங்க, சும்மனாச்சும் சொல்றீங்க. இந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து நம்ம காதில் பூவை சுத்துறாங்க. உலகம் சுத்துதா? எங்க சுத்துது? அது சுத்துறது தெரியல. ஏன்? அதோட சேர்ந்து நாமும் சுத்துறோம். அதோட சேர்ந்து நாமும் சுத்துறோம்னா தெரியாது. பஸ் போயிட்டு இருக்குது, 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கிறோம். உள்ள உட்கார்ந்துருக்கிறோம். நாம் சும்மா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தானே நினைக்கிறோம். பஸ்ஸு திடீர்னு அந்த பஸ்ஸிலேருந்து ஒருத்தர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கிற பஸ்ஸில் ஒருத்தர் கீழே இறங்கினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சும்மா தானே இருக்கிறாரு, தரையும் சும்மா தானே இருக்கு. சும்மா இருக்கிறவரு சும்மா இருக்கிற தரையில் இறங்க வேண்டியது தானே. அவ்வளவுதான், சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடும். ஏன்? இவர் வாகனத்துக்குள்ளே இருந்தாலும் இவர் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கார், ஆனால் இவரும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கார். அப்போ உலகம் வேகமாக சுற்றிட்டு இருக்குன்னா உலகத்தோடு நாமும் சுற்றுறோம். அதனால தெரியல. அதனால ஈசன் நம்மோடு 5 தொழில்களையும் இயக்கி கொண்டிருக்கிற சூழலில் சிக்கி இருப்பதனாலே அவன் ஆடிக்கொண்டிருப்பது நமக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான்.
அவனோடு சேர்ந்து நாமும் இந்த ஆட்டத்தில் ஐந்தொழிலில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறோம். இந்த ஐந்தொழிலில் பங்கு பெறாதவங்க தான் அவன் ஆட்டத்தை பார்க்க முடியும். அம்பாள் ஐந்தொழிலில் பங்கு கிடையாது, அவள் புறத்தை நின்று பார்க்குறான். யாராருக்கு படைத்தல் காத்தல் ஒடுக்கல் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியாது ஆட்டம். இதிலிருந்து அப்படி அது இல்லாதவர்களுக்கு தெரியும். அம்பாள் அதை காண்கின்றாள். இப்போவும் சிதம்பரம் போனீங்கன்னா சாமி ஆடுவார், அம்பாள் பார்ப்பார். அம்பாள் மூலமாக நாம் பார்ப்போம், அவ்வளவுதான். அவளே நமக்கு ஊட்டுகிறாள். குழந்தை நேராக மருந்து உண்ண முடியாது, தாய் உண்பிப்பாள். தாய் உண்பாள், குழந்தைக்கு மருந்து வந்து சேரும். மாது உகந்து ஆடிட, மாது உகந்து ஆடிட, மாது உகக்க ஆடுகிறார் சிவபெருமான். அம்பாள் மகிழும்படியாக ஆடுகிறாராம். மாது உகந்தாடிட மால் விடையானே அருள் செய்திடும். என்ன செய்யும்? ஏது உகந்தான் என்று, ஏது உகந்தான் என்று. யாருக்கு? யாது உகந்து, யாதும் உகந்து. கொஞ்சம் அப்படி நினைத்தாலே போதும். யாதும் உகந்து நிற்க வல்லவர்கள் இருக்கிறார்களே, யாதும் உகப்பார் இருக்கிறார்களே, அவர்கள் அமரலோகம் செல்லுகிறார்கள், தேவ உலகம் செல்லுகிறார்கள். சரி, இப்போ இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யோகம் செய்கிறவர்கள் இந்த சிவனை எண்ணுகிற பொழுது அவர்கள் சிவயோகம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள். வேறு பொருள் குறித்து அவர்கள் இந்த யோகத்தை செய்கிற பொழுது பலன் கிடையாதா என்று கேட்கிற பொழுது அவர்கள் பவயோகம் செய்ததாக கருதப்படுவார்கள். சிவயோகமாக இருந்தாலும் பவயோகமாக இருந்தாலும் ஏமத்தில் நிற்கிறவர்களுக்கு ஏமத்திற்குரிய பலனை சிவபெருமான் தருகிறார், அதில் சந்தேகம் இல்லை. அதில் ஒன்றே ஒன்று என்ன ரொம்ப குறிப்பாக சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த விதமான தீமைகளையும் புரியாமல் அந்த தீய ஒழுக்கங்களை நீர்த்து நிற்கின்ற ஒரு நிலை இருக்கிறதே, அந்த ஒரு நிலை இருக்கிறதே, அந்த நிலை இயமம் என்று சொன்னாலும் கூட அது ஒரு திருவருளை நோக்கி நிற்கணும். ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது, இப்போ சமணர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பௌத்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாருமே ஒழுக்கத்தை போதிக்கிறார்கள், அதனோடு சந்தேகம் இல்லை. ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று போதனை எல்லாருக்கும், எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும் பொதுவாக தான் இருக்கு. அப்படி ஒழுக்கத்தை போதிக்கின்ற அந்த சமயங்களுக்கும் இப்போ நம்முடைய சைவம் என்று சொல்லப்பெறுகிற இந்த சமயத்திற்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன அவ்வளோ பெரிய வேறுபாடு? என்ன வேறுபாடு நிகழ்ந்து விடுகிறது? நம்ம பார்க்கணும் இல்லைங்க. எப்படி என்று கேட்கிற பொழுது, ஒழுக்கத்தோடு நிற்கிற பொழுது இந்த ஒழுக்கத்திலே நிற்கின்றவர்கள், அந்த சீலமாக நிற்கின்றவர்கள், இந்த ஒழுக்கத்திலே நாம் நிற்கிறோம் என்கின்ற ஆணவம் தலை தூக்கும். எங்கேயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈகோ, இந்த ஆணவம், இதுதானே ஆபத்தை விளைவிக்கும். அப்போ நான் ரொம்ப ஒழுங்காக இருக்கிறேன்னு சொன்னாலே ஒழுங்கில்லாதவர்களை நான் கீழேத்தான் பார்ப்பேன். இப்போ அதுவே ஒரு தவறு தான். அதனால் ரொம்ப அடிப்படையாக ஒன்று பார்க்கிற பொழுது, எதை செய்கின்ற பொழுதும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற குணம் இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒழுக்கத்திலேயே தலை சிறந்து நிற்கின்ற ஞானிகள் கூட தம்மை ஒழுக்கத்திலே தாழ்ந்திருக்கிறவர்களாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் நாம் அதை நினச்சிட்டு அவங்க அப்படி ஒழுக்கத்தில் தாழ்ந்திருந்தார்களோ நாம் நினச்சிடக்கூடாது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியன்மினியால் மயக்கம் உருவேனோ.
சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிணியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறைவளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமிழ் மனமார்கடப்பம் அணிவோனே தருணமிதையா மிகுத்த கடமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேல அருணதள பாத பத்மம் அது தினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீர அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திரியரகத்தின் முருகோனே சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி எதையே கூப்பிடுற மாதிரி இருக்கு. சட கசட மூடம் மட்டி சடம் கசடு மூடம் மட்டி என்று அருணகிரிநாதர் தன்னை சொல்லுகிறாரே, அது ஏன் அப்படி சொல்லிக்கணும்? அரை நிமிஷமாக அவரால் நினைக்க முடியல. அரை நிமிஷங்கிறது இந்த 30 செகண்ட்ஸ் இல்லை. அரை நிமிஷங்கிறது ஒரு எமைப்பொழுதில் பாதி. ஒரு எமைப்பொழுதில் பாதி தான் அந்த அரை நிமிடங்கிறது. அதனால என்ன ஆகுது? தமியன் விடியால் மயக்கம் உருவேனோ. மிடினா வறுமைன்னு அர்த்தம். இது அருள் வறுமை, வேற வறுமையை சொல்லல. அந்த ஒழுக்கத்தில் நிற்கிற பொழுது என்ன ஆகும்? ஒழுக்கத்தில் நிற்கிறவர்களுக்கு கூட தான் ஒழுக்கத்தில் நிற்கிறோம், மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள்ங்கிற எண்ணம் வந்துடும். அது கூட வரக்கூடாது. அந்த ஈகோ எந்த ரூட்லையும் உள்ள வந்துடக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு சமயமும் என்ன ஆகும்னா, ஒழுக்கத்தில் நிற்கிறவர்கள் கூட சிவனுடைய திருவடியை நினைக்கணும்னாரு நம்முடைய திருமூலர். ஒழுக்கத்தில் நின்னா மட்டும் பத்தாதுப்பா, அந்த ஒழுக்கத்தில் என்று சொல்லக்கூடிய ஏமத்தில் நிற்கிறவன் யாது உகந்துன்னாரு. கொஞ்சம் யாதுன்னா கொஞ்சோண்டு. அப்பதான் ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்திடும். யாது உகந்துனாரு, கொஞ்சமாவது நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. எல்லாம் உன்னுடைய திருவடிக்கு தான் அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பு உனக்கு தாங்க ஐயா. நான் இப்படி நீ இந்த மாதிரியான ஒழுக்கத்தில் நிற்கிறேன்னா அதுவும் உம்முடைய கருணையினால் தானே என்று அவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அந்த ஒழுக்கத்தில் நிற்கிறவர்கள் வேற ஒன்றும் செய்ய வேணாம். சிவனுடைய திருவடியை சற்று சிந்திப்பார்களே ஆனால் போதும், சற்று சிந்திப்பார்களே ஆனால் போதும்னார். பற்றி பதத்து அன்பு வைத்து பரன்புகள் கற்றிருந்தாங்கே கருதவல்லார்க்கு முற்றெழுந்தாங்கே முனிவரர் முன்வர தெற்றும் சிவபதம் சேரவல்லாரே. தெற்றும் சிவபதம் சேரலும் ஆமே. யாருக்கு?
அடுத்ததா சொல்றக்கூடிய நியமத்தில் நிற்கிறவர்களுக்கு. நியமத்துக்கு சொன்னார் பலன், அடுத்தது நியமத்துக்கு சொல்லுகிறார். பற்றி பதத்து அன்பு வைத்து பரன் புகழ் கற்றிருந்தாங்கே கருதவல்லார்க்கு. இதுதான் நியமம். அப்ப சிவபெருமானுடைய திருவடியை பற்றுதல் வேண்டும், அவனுடைய புகழை பேசுதல் வேண்டும், கேட்டல் வேண்டும், ஓதுதல் வேண்டும். சிவன்னு வரலையே அப்படின்னு கேட்கலாம், வேறு எந்த தெய்வத்தையும் கூட வணங்கலாம், அதில் தவறு கிடையாது. அப்ப அது பவயோகமாக கருதப்படும். சிவனை கருதினால் அது சிவயோகம். இப்ப அமர உலகம்னு சொன்னாலே தேவர் உலகத்தை தான் குறிக்கும். ஆனால் சிவனை கருதினால் அது உருத்ர உலகத்தை குறிக்கும். அங்க உருத்ர உலகம் போவார்கள். அவர்கள் போகிற பொழுது, அந்த உருத்ர உலகத்திற்கு போகிற பொழுது முனிவர்கள் வந்து அழைத்து செல்வார்கள். முனிவர்கள் வந்து அழைத்து செல்வார்கள்னு அதில் சொல்லப்பெறுகிற பொழுது, இவர்களுக்கு யார் முனிவர்கள், யார் வருவார்கள் அப்படின்னு கேட்டால் சிவகணங்கள், உருத்திர கணங்கள் வரும் அழைத்து செல்ல. சிவயோகத்தில் பவயோகத்தில் இருக்கிறவர்களுக்கு வருவார்கள், அவர்களுக்கு முனிவர்கள் வருவார்கள், தவசிரேஷ்டர்கள். பற்றி பதத்து அன்பு வைத்து, அன்பு வைக்கணும் திருவடியில், பற்றி பற்றிக்கணும், பிடிச்சிக்கணும். இந்த பற்றுதல்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். நாம் கொஞ்சம் அதை கெட்டியமாக பிடிக்கலான்னு நினைக்கிற பொழுது கொஞ்சம் அப்படியே நழுவும், அது நழுவும். அதனால தான் அப்பர் சுவாமி ரொம்ப கவனமாக சொன்னார், எப்போவுமே நான் எனக்கு கெட்டியமாக பிடிச்சிக்க தெரியாது, எனக்கு கெட்டியமாக பிடிச்சிக்க தெரியாது, நான் பிடிக்கும்போது நீ என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கன்னார். நான் அப்பப்போ விட்டுருவேன். புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்கன்னார். வழுக்காதிருக்க, நீ பார்த்துக்க, நான் அப்படியே பிடிப்பேன், சில சமயம் பிடி கூட விடும் இல்லையா, அது உன்னுடைய வேலை. அதனால நாம போய் முதல்ல பற்றணும். நாம பற்றுகிற பொழுதே சொல்லணும், பற்றுவேன், சில சமயம் நழுவ விட்டாலும் விடுவேன். ஞானிகள்லாம் அதான் சொல்றாங்க. நான் விடுறதுக்கு வாய்ப்புள்ளவன் தான், அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பெரிய பக்திமான் கிடையாது. நான் விடுவேன்ப்பா, ஆனால் விட்டுறானேன்றதுக்காக நீ விட்டுறக்கூடாது. ஏன் விட்ட புடி இல்லையா? பற்றினாரு, பற்றுகின்ற பொழுது நாம் அந்த பதத்து அன்பு வைத்து பற்றி, சிவபெருமானுடைய திருவடியில் பற்ற வேண்டும், அன்பு வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அதை கொஞ்சம் மைல்டாக சொன்னார். பற்றுக, பதத்து அன்பு வைக்க. அந்த பதத்தில் அன்பு வைக்கிற பொழுது எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவாக வைக்க, அதுதான் அந்த பற்றி பதத்து அன்புன்னு. இறைவன் மேலே அன்பு செலுத்துகிறது பெரும்பான்மை நம்முடைய தேவைகளுக்காக அமைகிறது. அது உலக வழக்கம், பெரிய தவறு இருப்பதாக சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் நமக்கு வேண்டுவனவற்றை தருவார் என்கிற ஒரு அடிப்படை கொள்கை ஆரம்பத்திலிருந்து நமக்கு இருப்பதனாலே தான் இறைவன்பால் நமக்கு ஒரு அன்பு விளைவதற்கு காரணம். நமக்கு வேணுங்கிறத அவர் தருவார் அப்படின்னுட்டு. அப்பா மேலே பிள்ளைக்கு ஏன் பிரியம்? வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் பிரியம் இல்லையா? அம்மா மேலே ஏன் பிரியம்? வேணுங்கிறத வாங்கி தருகிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரியம். அதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. நாளாக நாளாகத்தான் இந்த அன்பு வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பாக அது மாறும், பரிமளிக்கும். அப்படித்தான் சிவபெருமான் மேலேயும் நம்ம ஆரம்பத்தில் தேவைக்காக வச்சிருப்போம் அன்பு. அப்புறம் நாளாக நாளாக எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு ஒரு அன்பு வரும். வேணும்னு கேட்டு வச்ச அன்பு இப்போ எதுவுமே வேணாம் அப்படின்னு வைக்கிற அன்பாக மாறும். என்ன வேணும்? ஒன்றுமே வேணாம்.
அதுதான் சொன்னார், வேண்டும் வேண்டாமைனார். மணிவாசகர் சொன்னார், என்ன வேணும்னார், வேண்டாமை தான் வேண்டும்னார். உங்ககிட்ட ஒன்றும் வேண்டாமை வேண்டும், வேண்டாமை வேண்டும் நின்னடியார்னார். பின் என்ன வேணும், வேண்டும் வேண்டும் நின் கடற்கு அன்பே. வேண்டும் வேண்டாமை நின் அடியார், உன் அடியார்கள் எல்லாம் வேண்டாமையை உன்னிடம் வேண்டி நிற்கிறார்கள், வேண்டுகிறார்கள் உண்மைதான். ஆனால் அவர்கள் வேண்டுவது என்ன, வேண்டாமையை வேண்டுகிறார்கள். நான் வேண்டுகிறேன், எனக்கு வேண்டுதல் இருக்குப்பா, என்ன எனக்கு ஒன்று வேணும், என்னன்னா நின்னிடத்து அன்பு வேண்டும். அந்த வேண்டுதல் எனக்கு என்ன இருக்கு. அவங்க ஏன் அப்படி வேண்டலைன்னா அவங்களுக்கு நிறைய அன்பு வச்சிருக்கிறாங்க, அதனால அவங்க அப்படி சொல்றாங்க. அன்பே இல்லாதவன் ஒருத்தரை நீ தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா எங்கேயும் கஷ்டப்படாத, என்னை வந்து பார், நான் தான் அது அப்படின்னாரு. யாரு? மணிவாசகர். உலகமகா பொய்யா இல்லை, உலகமகா பொய்யா இருக்கு. மணிவாசகர் சொல்றாரு, கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டாருள் வண்ணப்பணித்தன்னை வாவென்ற வான்கருணை இல்லையா, சுண்ண பொன்னீட்டிற்கு சென்றுவதாய் கோத்தும்பி. எனக்கு அன்பா இருக்கு உன் மேல, நீ ஏதாவது தரமாட்டியா, ஏதாவது கொடுக்க மாட்டியா, உங்ககிட்ட ஏதாவது வாங்க முடியாதா, இப்படித்தானே என் அன்பு உன் மேல இருக்கு. ஆனால் அடியார் எல்லாம் உன் மேலே எப்படி அன்பு செலுத்துகிறார். நீ ஏதாவது கொடுத்தா கூட ஒன்றும் வேண்டாம் போ, அடி வச்சுக்க, உன்னை யார் கேட்டது, கூடும் அன்பில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் முழங்கினார். அவன் கேட்டான், உன்ன நீ எதுக்கு கொடுக்குற, இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. அதனால தான் இந்திரன் போய் சிவபெருமான்ட்ட சொன்னான், சாமி உங்களை தினம் நான் வழிபாடு செஞ்சாகணும், நீங்கள் என்ன நீங்கள் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசாமல் இந்த அமர உலகத்திலே உட்காருங்க, இது ஒரு கேம்பாக போட்டுங்க, கைலாயம் மாட்டி கைலாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் இங்கே உட்காருங்க, அப்படி வரணும், நான் தினம் பூஜை செய்ய வேண்டியிருக்கு, நீங்கள் அமர உலகத்துக்கே நீங்கள் அதிபதியாக இருங்கள், ஆளுங்கள் அப்படின்னு சொன்னானா. அது சரிப்பா, நான் இங்கே இருப்பேன், ஆனால் ஒருத்தரும் இங்கே வரமாட்டாங்களே அப்படின்னார். ஏன் சாமி, எனக்கு அடியார்கள்லாம் வேணும்ப்பா, அடியார்கள்லாம் நான் இந்திரலோகத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சால் ஒருத்தரும் இந்திரலோகத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏன் சாமின்னா, உன் மேலே அவ்வளோ பிரியம்பா எல்லாருக்கும். இந்திரலோகம் எமக்கு வேண்டாம், இந்திரலோகம் வேண்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, இந்திரலோகம் வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ஒரு ஆழ்வார் பாடினார். அவங்க இந்திரலோகம் கொடுத்தாலும் வேணானாங்க. எங்க ஆளுங்க எப்படி தெரியுமா, அவங்க இந்த இந்திரலோகத்தை தாண்டி உருத்ரலோகம் தாண்டி இந்திரலோகம் தாண்டி சத்தியலோகம் தாண்டி வைகுந்தம் தாண்டி அதையும் தாண்டி உருத்ரலோகம் தாண்டி அதையும் தாண்டி மகேஸ்வரலோகம் தாண்டி அதையும் தாண்டி சதாசிவ புவனம் தாண்டி அதையும் தாண்டி இருக்கிற மேல் நிலையாக இருக்கக்கூடிய சிவலோகம் கொடுத்தாலே வேண்டாம், நாங்க திருவாரூருக்குத்தான் வருவோம்னு கேட்கறாங்க. நான் என்ன பண்றதுன்னாரு அவர். அதனால நான் திருவாரூர்லயே இருந்துக்கிறேன்ப்பா, என்னை விட்டுடுன்ட்டாராம். அமரர் நாடு ஆளாமே ஆரூர் அமர்ந்தான், ஆரூர் அமர்ந்தான் எதுக்கு, அமரர் நாடு ஆளாமே, ஏன் இங்கதான் அடியார்கள் வருகிறார்கள்ட்டு. அப்பா நீ அங்க இருந்தா தினம் என்கிட்ட நின்னையே பூஜை பண்ணிட்டு கடைசியில ஒரு ப்ரொமோஷன் விண்ணப்பத்தை கொடுப்ப. ஆனா அடியார்கள் அங்க வணங்குகிறார்கள், ஒன்னும் கேட்க மாட்டான். நான் உன்னை எதுவும் கேட்டனான்மா, கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கின. சாமி அப்ப நான் என்ன பண்றது சாமி, தினம் திருவாரூருக்கு வா. இந்திரன் டெய்லி தினம் வரான் திருவாரூர். சாரேஷம் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு, அதனாலதான் திருவாரூர் நித்திய பிரதோஷம், தினம் சாயந்தரம் பிரதோஷம். அங்க அந்த அர்ச்சகர் நீண்ட அங்கி போட்டு ஒரு பெரிய தொப்பு பார்த்துருக்கீங்களா, தொப்பி ஒன்று போட்டு வருவார் ஷாரிஷ. அந்த பூஜை என்னன்னா இந்திரன் பூஜை பண்றதா ஐதீகம். பற்றி பதத்து அன்பு வைத்து பரன் புகழ் கற்றிருந்தங்கே கருதவல்லார்க்கு, கற்றிருந்து ஆங்கே கருதவல்லார்க்கு. இந்த பரன் புகழ் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய புகழ் இருக்கிறதே, அதை
கற்றிருந்து ஆங்கே கருத வல்லார். கற்றிருந்து ஆங்கே கருத வல்லார். பெருமானுடைய புகழை சான்றோர்கள் எந்த அளவிலே எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் 8 குணங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த 8 குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமியிடம் 8 குணங்கள் இருக்கு. சிவன் ஒருவனுக்குத்தான் 8 குணம் உண்டு. மற்ற கடவுளுக்கெல்லாம், சிவபெருமானுக்கு 8 குணம். யாருக்கும் கிடையாது அந்த 8 குணம். இந்த 8 குணத்தில் போய் பொருந்தினாதான் அந்த பேரானந்தம் கிட்டும். முக்திங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. முக்திங்கிறது 8 குணம் தருதல். பற்றி பதத்து அன்பு வைத்து, பற்றி பதத்து அன்பு வைத்து பரன் புகழ், பரன் புகழ் கற்றிருந்தாங்கே கருத வல்லார்க்கு. இந்த கருதுதல் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் நிறைய கேட்குறோம், படிக்கிறோம். இந்த கேட்டல் படித்தல் ஓதுதல், இந்த கேட்டல் படித்தல் இது ரெண்டுக்கும் மேலே ஒரு நிலை ஓதுதல், ஓத உணர்தல். இதெல்லாம் பல்வேறு நிலைகள். எல்லாவற்றுக்கும் சிகரம் எதுன்னு கேட்டால் கருதுதல். கொஞ்சமாவது நாம் அந்த எண்ணங்களோடு அவனை கருதுதல் வேண்டும். அது உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்பில் அவனை ஏகாந்தமாக கருதுதல் வேண்டும். அது உங்களுக்கு ராத்திரி 10-11 மணிக்கு மேலே கிடைக்கும், சரி. காலையில் 4 மணிக்கு கிடைக்கும், சரி. இல்லை சில சமயம் நடுப்பகலில் எங்களுக்கு சில நேரங்கள் கிடைக்குது, சரி. ஏதோ ஒரு நேரம் கருதுதல் வேண்டும். என்ன கருதுதல்? பெருமானுடைய அந்த பெரும் கருணையை சான்றோர்கள் சொல்லிய வாயிலாக நினைத்து பார்த்தல். படிக்கிறதோ அல்லது பாட கேட்கிறதோ இல்லை, அதை சிந்தித்தல். அதுக்கு தான் கருதல். அது சிந்திக்கணுங்கிறது. பெருங்கருணை வாய்ந்த பெருமானுடைய பல்வேறு நிலைகள். எத்தனையோ பிறவிகளில் கீழே இருந்த நம்மை மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் கண்ணு முன்னாலேயே எத்தனையோ விலங்குகளை பார்க்கிறோம், எத்தனையோ பிராணிகளை பார்க்குறோம், எத்தனையோ புழு பூச்சிகளை பார்க்குறோம். நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு எல்லாம். அது ஒரு உடலோடு தான் இருக்கு பார்க்குறோம். அத்தனையும் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தெரிய வேண்டும்? ஏன்னா பிறவிகளிலேயே ரொம்ப தாழ்மையானது நாய், பிறவிகளிலேயே மிக உயர்ந்தது தாய். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னார். இருக்கிறதுலேயே ரொம்ப தாழ்வு நாய், இருக்கிறதுலேயே சிறந்தது தாய். நான் நாயை விட கேவலம், நீ தாயை விட சிறந்தவன்னார். இந்த சூப்பர்லேட்டிவ் எப்படி போட்டார் பாருங்க. நான் நாய்க்கும் கீழே, நீ தாய்க்கும் மேலே அப்படின்னார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. மணிவாசகர் சொல்கிறாருன்ட்டு, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய், இதை சொல்கிறார்ல, இதெல்லாம் சொல்கிறார்ல. அப்போ இதெல்லாம் இருந்து தானே இது வந்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இருந்தோம் நமக்கு தெரியல, நமக்கு இருந்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ அதில் எல்லாம் நம்மளை யார் கவனிச்சுக்கிட்டா? யார் நம்மை கவனித்து இவ்வளோ தூரம் அழைத்து வந்தது? யார் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்திருக்க? இப்போ மட்டும் நமக்கு என்ன சந்தேகம் வருது? இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்தவன் இனிமேலும் அழைச்சிட்டு போகாமையா போகிறான்? இல்லை கூட்டு வந்தவன் அவன் தெரியுமா இல்லையா? நிறைய தூக்கியிருக்காரு டைரக்டர். எப்போ ட்ராப் பண்ணுறதுன்னு தெரியும் அவருக்கு. சீன் முடிஞ்சிருச்சுன்னா ட்ராப் பண்ணுவார். அவருக்கு தெரியும் டைரக்டர் நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அப்போ இறைவனுடைய அந்த பெருங்கருணையை நினைந்து சொல்லுகிறார். அந்த அந்த கருணையை நாம் கருதுதல் வேண்டும். கொஞ்சமாவது நாம இறைவனுடைய கருணையை கருதுதல் வேண்டும். எல்லாம் நம்ம எதை செய்தாலும், இறை சம்பந்தமாக தினம் பூசை செய்தாலும், இறை சம்பந்தமாக தினம் திருக்கோயில் வழிபாடு செய்தாலும், இறை சம்பந்தமாக அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டாலும், இறை சம்பந்தமாக எந்த பணிகளை செய்தாலும் அதனுடைய திரண்ட பலனாக நிறைவு பலனாக இருப்பது அவனை கருதுதல் வேண்டும். அந்த கருதுதல்ங்கிறது அதுதான் அந்த
எசன்ஸ், அதான் அந்த ஜிஸ்ட். அதுதான் பண்ணலேன்னு வச்சுங்க, அது நிறைவாக. இதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? சரணகமலாலயத்தை அரை நிமிஷம் நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க. இப்போ அந்த தவமுறை தியானம் வைக்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், வழிபாடு சொல்லலை அவர். வழிபாடு மணிக்கணக்காக நிகழ்கிறது, கோயிலுக்கு போகிறது மணிக்கணக்காக நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் இதை தவமுறையாக தியானம் வைத்தல், அதுதான் கருதுதல். இந்த கருதுதலை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதுதான் கடைசியில் தியானமாக மலரும். இந்த தியானமாக மலர்கிற அந்த நிலை இருக்கு பாருங்க, அந்த தியானமாக மலர்கிற நிலை, அதுக்கு கருதுதல் ரொம்ப முக்கியம். இந்த கருதுதல் தான் அகத்தை பண்பாடு செய்கிறது. கருதுதல் தான் அகத்தை பண்பாடு செய்யும். அகம் ரொம்ப முக்கியம். இனிமே போக போக அல்டிமேட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இயமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் 4மே எதுக்குன்னு சொன்னால், அகத்தை மனதை நம்ம வழிக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த 4மே. மனசை இந்த வழி கொண்டு வரத்துக்கு முதல்ல உடம்பை சரி பண்ணி, அதுக்கப்புறம் நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி இறைவனை சிந்தனை செய்து, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்படுத்தி கொண்டு வந்து, இந்த மனம் இருக்கிறதே, இந்த மனமானது யோகம் செய்வதற்குரிய அந்த பக்குவத்தை பெறுதல் வேண்டும். யோகத்துக்கு மனம் ரொம்ப அவசியம். மனம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அந்த மனதை நாம் நம்முடைய பக்குவத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் இயமும் நியமும் முதல்ல ஆரம்பத்தில் தேவை. அதுக்கப்புறம் ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம். அதனால் சொல்லுகிறார், இயமத்தில் நிற்கிறவர்களுக்கு அவர்கள் வேண்டுதல்களை எல்லாம் சுவாமி தேடி சென்று அவற்றை நிறைவேற்றி தருகிறார். நியமத்தில் நிற்கிறவர்களுக்கு என்னன்னு கேட்டால், அவர்கள் அந்த ஒழுக்க சீலர்களாக நிற்பது மட்டுமல்லாமல் இறைவனுடைய புகழை பாடி கருதி கொண்டிருக்கிறவர்களை, அந்த மேல் உலகமாக இருக்கக்கூடிய அந்த உருத்திர உலகம் இருக்கிறதே, அந்த உருத்திர உலகத்திற்கு சிவகணங்கள் வரவேற்று அழைத்து செல்வார். பவயோகமாக இருந்ததுன்னு வச்சுங்க, அவர்களுக்கு முனிவர்கள் அழைத்து சென்று சொர்க்கத்திற்கு என்று சொல்லக்கூடிய அமர உலகத்திற்கு தேவர் உலகத்திற்கு அழைத்து செல்வார்கள். அதனால பவயோகமா சிவயோகமா என்பது பற்றி அந்த முடிவு அமையும். சிவனையே குறித்து செய்யப்படுகின்ற செயல்களுக்கெல்லாம் சிவகணங்களும் சிவலோகம் தான் பயனாக அமையும். சிவனையே குறித்து செய்யணும். எதை செய்யறதா இருந்தாலும், எதை செய்யறதா இருந்தாலும் சிவார்ப்பணமாக செய்தல், சிவனுக்கே செய்தல், சிவனையே நினைந்து செய்தல். அப்படி செய்கின்ற அந்த நிலையில இவ்வாறு நிகழும் என்று சொல்லுகிறார். கற்றிருந்தாங்க கருதவல்லார்க்கு பற்றி பதத்து அன்பு வைத்து பரட்புகழ் கற்றிருந்தாங்கே கருதவல்லார்க்கு முற்றெடுந்தாங்கே முனிவரர் முன்வர. அவர்களெல்லாம் முன் வந்து தெற்றும்னா விளங்கும், தெள்ள தெளிவாகன்னு சொல்றது இல்ல, அது மாதிரி தெற்றும் சிவபதம் சேரலும் மாமே. இந்த சிவபதம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபதத்தை சிவபெருமான் வழங்குவார் என்று நியமத்துக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இன்றைய தினம் இந்த இயமத்திற்கும் நியமத்திற்கும் சொல்லப்பெற்ற பலனாக பெருமான் இந்த 2 பலன்களை சொல்லுகிறார். அட்டாங்க யோக பேரு வேற, அட்டமா சித்தி வேற. அது தனியாக அதை சொல்லுவார். அட்டமா சித்திகளை ரொம்ப அற்புதமாக விவரிப்பார். அட்டமா சித்திகளை சுவாமி சொல்லுகிற மாதிரி இந்த அட்டமா சித்திகள் வேறு எங்கும் தெரியாது. அன்பர்களே, 2 யோகமும் வேற. ஒன்று பதஞ்சலி யோகம்னு ஒன்று இப்போ நிலவிட்டு இருக்கு. இப்போ நாம் இங்கே பார்ப்பது எல்லாமே சிவராஜ யோகம். இது முழுக்க திருமந்திரத்தில் வருகிற திருமுறை சொல்லுகிறது சிவராச யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான யோகம். இது அன்பே அடிப்படை. இதுக்கு அன்பு தான் அடிப்படை, அன்பு தான் ஆதாரம், அன்பு தான் எல்லாமே. நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த மண்டபத்திலே கூடி தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.